அப்போ இவர் வந்து ரிட்டையர் ஆகி ஊருக்கு வர்றாரு. வந்தால் இது மாதிரி குரானில் எப்படி எழுதியிருக்காது, என்னோட பார்வையில் இருந்து நான் சொல்கிறேன். மக்காவுக்கு வராரு திரும்பி. ஆமாம், மக்கா தான் சொந்த ஊர். சரியா, மக்கா தான் மெயின் ஊர். அங்கே வர்றார். வந்து பார்த்தா இது மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்றது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு உள்ள என்ன தோணி இருக்கும், பல தேசங்களில் மக்கள் எவ்வளோ அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, இங்கே மட்டும் ஏன் இப்படி அடிச்சுட்டு சாகுறாங்க அப்படின்னா ஒரே காரணம், இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. என்ன ஒற்றுமை இல்லை? மதத்தின் காரணமாக ஒற்றுமை இல்லை. நான் ஒரு சாமியை கும்பிட்றேன், நீ ஒரு சாமியை கும்பிட்ற, நீ வேற ஒரு சாமியை கும்பிட்ற, நீ என் சாமி தான் ஒஸ்தி, உன் சாமி. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து என் சாதி தான் ஒஸ்தின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு சாமி தான் ஒஸ்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு பெரிய இது நடக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, இது தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது, கடவுள்னால் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ மக்களை ஏதோ ஒரு வகையில் அவர் மேம்படுத்த முயற்சிகள் நடத்திட்டே இருக்காரு. அதாவது அவருக்கு என்ன நினைப்புனா, படிப்பு இல்லை, அவனுக்கு தெரிஞ்சது பூரா அவன் கும்பிட்ற சாமியும் அதுக்கு கொடுக்குற பலியும் தான் இருக்குது, வேறு எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்போ அவனை எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னா என்ன பண்ணுறது, இத்தனை சாமி வேணாண்டா, ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோ, நீ சாமியே வேணான்னு சொல்லலடா, இந்த ஒரு சாமியை மட்டும் வச்சுக்கோ, படிடா பரமா படிடா அப்படின்ற மாதிரி படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. குறை கூறும் சிலர் சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் நவுத் பில்லா, திருக்குரானை இறைவன்தான் எழுதினான் என்று சொல்வதற்கு காரணம் அரபு மக்களை ஒன்றிணைக்கவே என்று சொல்கிறார்கள். இது அரபு இனத்தின் ஐக்கியம் மற்றும் விடுதலை கோட்பாடு என்ற பெயரால் அறியப்பட்டது. விமர்சகர்கள் கூறிய பல குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று. ஆனால் திருக்குரானின் ஒரு வசனம் கூட அரபு இனத்தின் ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதாக இல்லவே இல்லை. ஒரு வசனம் கூட இல்லை. தனிப்பட்ட முறையில் அரபு இனத்தின் ஐக்கியம் விடுதலையை பற்றி பேசுவதாக இல்லவே இல்லை. திருக்குரான் உம்மத்தை பற்றி பேசுகிறது. ஒட்டுமொத்த சமுதாயம், முழு மனித இனம். மேலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட சிறந்து விளங்கிட முக்கியமான தேவை ஜாதியோ பணமோ நிறமோ பாலினமோ அல்ல, தக்வா மட்டும்தான். இது திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா அல் ஹுஜ்ராத்தில் அத்தியாயம் 49 வசனம் 13 அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு இன்ன கலக்னாகும் மின் ஸக்ரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதாரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் கபீர். ஓ மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளையினராகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். நிச்சயமாக அல்லாவிடத்தில் உங்களில் கண்ணியம் பெற்றவர் உங்களில் பயபக்தி உள்ளவர்தாம் என்று அந்த வசனம் சொல்கிறது. அல்லாவின் பார்வையில் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கான நெறிமுறையில் இனமோ நிறமோ பாலினமோ பணமோ இடம்பெறாது. மாறாக தக்வா, இறை அச்சம், இறையியல் சிந்தனை இவைதான் இடம்பெறும். இந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் திருக்குரானில் ஏராளமான வசனங்கள் உள்ளன. ஒரு விஷயத்தில் உண்மையை நிலைநாட்ட உறவுகளுக்கு எதிராக செல்ல வேண்டி வந்தாலும் அது சரியே என்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படலாம், உறவினர்களுக்கிடையே ஏற்படலாம். நீங்கள் உண்மைக்காக போராடினால் அல்லாஹ் சொல்கிறான், சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 24, குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களின் தந்தையரும் வ அப்னாவுக்கும், உங்களின் பிள்ளைகளும், வ இக்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவியரும், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தினரும், வ அம்வாலுன் இக்தரஃப் வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதா வ மசாகினுன் தர்ஸவுனஹா, நீங்கள் சம்பாதித்த செல்வமும், நீங்கள் செய்கின்ற தொழிலும், நீங்கள் வாழுகின்ற வீடும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த 8 விஷயங்களை நீங்கள் அதிகமாக நேசித்தால் உங்கள் தந்தை, உங்கள் பிள்ளை, உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவியர், உங்கள் குடும்பத்தினர், நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில், நீங்கள் வாழுகின்ற வீடு, நீங்கள் சம்பாதித்த செல்வம், இவை அனைத்தையும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, இவை அனைத்தையும் அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் அவனது நெறிமுறைகளையும் விட அதிகமாக நேசித்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் அவனுடைய வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அழிவை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள். ஏனென்றால் அல்லாஹ் பாவிகளை நேர்வழிப்படுத்த மாட்டான். நபி அவர்கள் அரபு மக்களை ஒருங்கிணைக்க நினைத்திருந்தால் இது போன்ற ஒரு வசனத்தை திருக்குரானில் ஏன் சொல்ல வேண்டும்?
மேலும் திருக்குரானில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 103 واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அனைவரும் அல்லாவின் கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்கிறது. இங்கு நபி அவர்கள் நம்பிக்கையாளர்களின் ஒற்றுமையை குறித்து பேசியிருக்கிறார்கள். அரபு மக்களின் ஒற்றுமையை குறித்து மட்டும் அவர் பேசவில்லை. அரபு மக்களை ஒருங்கிணைக்க நினைத்திருந்தால் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தலைவராகவோ மன்னராகவோ பொறுப்பேற்று அவர்களை ஒருங்கிணைத்திருக்கலாம். ஆனால் திருக்குரானில் இந்த கோட்பாட்டிற்கு எதிரான வசனங்கள் தான் உள்ளன. மேலும் திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 43 சொல்லப்பட்டிருக்கிறது, وإذ قالت الملائكة يا مريم மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். إن الله اصطفاك وطهرك. அல்லாஹ் மரியம் என்ற அந்த பெண்மணியை மிக தூய்மையானவராக ஆக்கி மனித இனத்தின் அனைத்து பெண்ணினத்திற்கும் தலைவியாக ஆக்கிவிட்டார். கற்பனை செய்து பாருங்கள். திருக்குரான் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருடைய தாயாரான மரியாள் யூத குலத்தை சேர்ந்தவர். அந்த பெண்மணியை மனித குலத்தின் அனைத்து பெண்ணினத்திற்கும் தலைவி என்று குறிப்பிட்டிருக்கிறார். நபி அவர்கள் அரபு மக்களின் ஒற்றுமையை விரும்பியிருந்தால் தனது தாயாரை தேர்ந்தெடுத்திருக்கலாம், மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கலாம், அல்லது மகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அரபு பெண்மணியை அந்த இடத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் மாறாக அவர் மரியாளை, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருடைய தாயாரை பெண்ணினத்திற்கு தலைவி என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணத்தை அடுத்த வசனத்திலேயே சொல்லியிருக்கிறார். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 45 இது எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு என்று அவர் சொன்னார். அவருக்கு வேறு வழி இல்லை. இதை ஏற்கவோ மறுக்கவோ வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வந்த அறிவிப்பு. மேலும் இது குறித்து திருக்குரானில் ஏராளமான வசனங்கள் உள்ளன. அதில் ஒரு வசனம்தான் சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 47. இஸ்ரேல் சந்ததியினரே, நான் உங்கள் மீது பொழிந்துள்ள அருட்கொடையை நினைவு கூர்ந்து பாருங்கள். இது போன்ற ஏராளமான வசனங்கள் உள்ளன. ஒருவேளை நபி அவர்கள் நவுத்பில்லா திருக்குரானின் ஆசிரியராக இருந்திருந்தால் திருக்குரானில் இது போன்ற வசனங்கள் எப்படி இடம்பெற்றிருக்கும்? விமர்சிக்கும் பலர் கூறும் இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்றால், மக்களை சீர்திருத்துவதற்காகத்தான் திருக்குரானை இறைவன் எழுதினான் என்று நபி அவர்கள் சொன்னதாக வரும் குற்றச்சாட்டு. ஆனால் மனிதர்களை சீர்திருத்த எதற்காக ஒருவர் பொய் உரைக்க வேண்டும்? உண்மைக்காக சீர்திருத்த வேண்டும் என்றால் பொய் உரைத்து அதை செய்ய முடியாது. செயலும் இலக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். திருக்குரான் சொல்கிறது, சூரா அல்-அனாமில் அத்தியாயம் 6 வசனம் 93 சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தைப் போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவனை விட அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும் என்று வசனம் கூறுகிறது. ஒருவேளை நபி அவர்கள் பொய் உரைத்திருந்தால் பிற்பாடு அது தெரிய வந்திருக்கலாம். ஒருவேளை அவர் திருக்குரானை எழுதியிருந்தால் தன்னைத்தானே அநியாயக்காரன் என்று கூறிக்கொள்வாரா? சொல்லுங்கள். மேலும் திருக்குரானில் சூரா அல் ஹாக்கா அத்தியாயம் 69 வசனம் 44 முதல் 47 வரை, சொற்களில் சிலவற்றை கற்பனை செய்து அதை நம்மீது அவர் இட்டுக்கட்டியிருந்தால் நம்முடைய வலக்கரத்தால் அவரை பிடித்து பின்பு அவருடைய இருதயத்தின் உயிர் நரம்பை துண்டித்து விடுவோம். உங்களில் எவருமே அவரை தடுத்திட முடியாது. திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவேளை நபி அவர்களோ அல்லது வேற எந்த மனிதனோ அல்லாவின் பெயரால் இட்டுக்கட்டி பொய் உரைத்திருந்தால் எல்லாம் வல்ல இறைவன் நபி அவர்களை வலது கரத்தால் பிடித்து இருதயத்தின் உயிர் நரம்பை துண்டித்திருப்பாராம். அவரை யாரும் தடுக்க முடியாது என்கிறார்.